தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அன்பே சிவம், அறியும் சிவனும் ஒன்றே, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இந்த மூன்று வார்த்தைகளையும் நாம் கேட்டிருக்கிறோம். இந்த அன்பே சிவம் என்பதற்கு உதாரணமாகவும் சிவபக்தியையும் விஷ்ணு பக்தியையும் ஒரு சேர வளர்த்தவராகவும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதை வாழ்க்கையிலே நடத்தி காட்டியவரும் ஆகிய நம்முடைய காஞ்சி பெரியவரை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை மக்களுக்கு, பக்தர்களுக்கு, அன்பர்களுக்கு தெரிவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சாய் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பவம். காஞ்சி மகாபிரிவா பக்தர்களில் பலவிதமான பக்தர்கள், பலவிதமான அனுபவங்கள், பலவிதமான அருள். ஒரு குடும்ப பெண்மணி, அந்த அம்மா இன்னும் வேலைக்கு போகலை, ஆனால் வீட்டில் வருமானமும் போகிறல்ல. இந்த வருமானத்தை பெருக்கிறதுக்கு ஏதான வழி உண்டா அப்படின்னு ஒரு தோன்றது. ஏதோ ஓரளவுக்கு படிச்சிருக்கா, இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு புரியல. சரி, ஏதான பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு போதுமான அனுபவம் இல்லை, அதுக்குன்னு மூலதனம் வேணும், அதுவும் சரிப்பட்டு வரல. இப்படி யோஜனை பண்ணின்னு இருக்கா. ஏதானும் பண்ணினா தேவையில்லை, ஏதானும் பண்ணி தான் ஆகணும், ஒரு தேவை. வருமானத்தை பெருக்கிறதுக்கு ஏதானும் பண்ணலாம்னு யோஜனை பண்ணுறது. அது கம்ப்யூட்டர் உலகமாக இருக்கிறதுனால இந்த கம்ப்யூட்டரை வச்சு அது மூலியமாக ஏதானும் ஒரு வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாமா, ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணி கொடுக்குறது, இது மாதிரி ஏதானும் பண்ணலாமா அப்படின்னு ஒரு யோஜனை தோணித்து. அதுக்கும் இந்த கம்ப்யூட்டர் வாங்கணுன்னா அதுக்கும் ஒரு பணம் வேணுமே, அது என்ன பண்ணுறது அப்படின்னு புரியல. அப்புறம்தான் சில பேர் அட்வைஸ் படி சொன்னால், இப்போ பேங்க்கில் எல்லாம் லோன் தரா, இந்த சிறு தொழில் இது மாதிரி ஒரு அவாவா சுய தொழில் பண்ணுறதுக்கெல்லாம் லோன் தரத ஒரு வசதி இருக்குது. அதில் வேணால் அப்ளை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு. சரி, இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னுட்டு ஒரு பேங்க் லோன் போடுவோம் கம்ப்யூட்டர் வாங்கிறதுக்கு அப்படின்ட்டு இந்த அம்மா ஏற்பாடு அப்ளை பண்ணியாச்சு. அவருக்கு உடனே பேங்க்லேருந்து லெட்டர் வந்தது, நேர் வரவும் அப்படின்ட்டு. அது ஒரு இன்டர்வியூ மாதிரி வைப்பா போல் இருக்குது. இன்டர்வியூ மாதிரி வச்சு இவாளுக்கு இதை பற்றியில் ஒரு நாலேஜ் இருக்கா, அதை வச்சு கொடுத்தோன்னா அதில் வாங்கி அவளால் யூஸ் பண்ண முடியுமா, அதனால் வருமானம் வருமா, அதில் ரீபே பண்ணுவாளா, இப்படி பல விஷயம் இருக்கும் இல்லையோ. அதனால் அதெல்லாம் ஊர்ஜிதை பண்ணிட்டு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு தானே கொடுக்கறதுக்கு யோஜனை பண்ணுவா. ஸோ அதனால் நேராக வருது, அதாவது இன்டர்வியூக்கு வருது அப்படின்னு லெட்டரும் வந்துடுத்து. சரி, இப்போ இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்னா பயம் வந்துடுத்து. இன்டர்வியூவில் போனால் என்ன கேள்வி கேட்பா தெரியல, எப்படி பதில் சொல்கிறது. அப்படி அதில் ஏதானே சரியாக பண்ணலைன்னாக்க லோன் வருது, சேங்ஷன் ஆகுது, நின்றுடுத்துன்னா அடுத்தது என்ன பண்ணுறது, இப்படி எல்லாம் கவலை. சில பேருக்கு பரீட்சை இன்டர்வியூ அப்படின்னாலே ஒரு பயம் வந்துடும். என்ன பண்ணேன்னு தெரியல, உடனே தோணித்து பெரியவா ஞாபகம் வந்தது. காஞ்சிபுரம் போய் ஒரு தினம் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிப்போம், பெரியவா அனுகிரகத்தில் ஏதானும் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு நேராக காஞ்சிபுரம் வந்தா. எல்லாத்துக்கும் தெரிஞ்சு திருப்பி எந்த இடம் புகலிடம் அப்படின்னார். பெரியவா பாதமே கதி, பெரியவாளை சரணம், பெரியவா சரணம் அப்படின்னு சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர ரக்ஷமாம்னு அங்கே தான் போகிறாப்புல இருக்குது. நேராக பெரியவாள்கிட்ட வந்தா, ஒரு பழத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணினா. பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறா, இது மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் வாங்கலான்னு இருக்குது, லோன் போட்டிருக்கு, அது பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறா. பிரார்த்தனை பண்ணுறதே ஒரு அதிசயம் என்னென்னா, இந்த அம்மா இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கே போகிறதே பெரியவா தரிசனம் கொடுத்துனுக்கா, இல்லை பல பேர் வந்திருக்கா இல்லையா. இப்போ வந்துன்னுக்கிறதே பெரியவா ஏதோ விஷயங்கள் பேசுவா, இப்போ தான் இது பேசுவா, அப்போ தான் இது பேசுவான்னு நமக்கு ஒரு கணக்கு கிடையாது. இப்போ இந்த அம்மா பேருக்கிறதே பெரியவா என்ன விஷயம் பேசின்னு இருக்கான்னா,
வேதாந்தத்தை பற்றி பேசலை, உபநிஷத்தை பற்றி பேசலை, பகவத்கீதையை பற்றி பேசலை. இதெல்லாம் பற்றி பேசாத கேட்குற கேள்வி என்னென்னா, கம்ப்யூட்டர்னால் என்ன தெரியுமோ அப்படின்னு பெரியவா பேசுகிறோம். இது இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம் வந்து, என்னடா அது நம்ம ஏதோ கம்ப்யூட்டரை பற்றி தான் நினச்சிட்டு வரோம், பெரியவா நல்லபடியாக கிடைக்குமே அனுகிரகம் பண்ணோன்னா நமக்கோ கம்ப்யூட்டரை பற்றி ஒன்றும் தெரியல, லோனோ போட்டுட்டோம், அவனால் நேரம் வந்து பேசுன்னு சொல்லியிருக்கா. கம்ப்யூட்டரை பற்றி ஏதாவது கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது அப்படின்லாம் பயந்துன்னு தான் பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சின்னு பெரியவாள்கிட்ட வந்தால், பெரியவா என்ன பேசிட்டு இருக்கான்னு கம்ப்யூட்டரை பற்றி பேசிட்டு இருக்கா. கம்ப்யூட்டர்னால் என்னன்னு தெரியுமோ அப்படின்னு தானே கேள்வி. உடனே பதில் ஒன்றும் இல்லை, மனுஷன் தன்னோட மூளையை வச்சுட்டு பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இந்த மெஷினை வச்சுட்டு பண்ண பார்க்குறான், அவ்வளவுதான் அப்படின்னு. கம்ப்யூட்டர்னால் வாட் இஸ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர், மனுஷன் தன்னோட மூளையை கொண்டு பண்ண வேண்டிய காரியங்களை இந்த மெஷினை வச்சுன்னு பண்ணுறதுக்கு பார்க்குறான். வாஸ்தவம் தானே, மெமரி தானே இருக்குது, அதில் இத்தனை மெகாபைட்டு இத்தனை கிகாபைட்னு. இப்படி தன்னோட மூளையினால் பண்ணுற காரியத்தை இந்த மெஷினை வச்சுன்னு பண்ண பார்க்குறான். சரி, இது ஏன் இப்படி பண்ண பார்க்குறான் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லையா, இந்த காலத்தில் ஞாபக மறதிங்கிறது ரொம்ப சகஜமாகிடுது அப்படிங்கிறான். ஞாபக மறதிங்கிறது சர்வ சகஜமாகிடுதான். இது என்னமோ 100% முழுக்க முழுக்க உண்மை. அந்த ஞாபக மறதிங்கிறது சகஜமாகிடுது. சின்ன குழந்தையிலேருந்து பார்த்தா எதை கேட்டாலும் ஐம் சாரி மறந்து போயிட்டேன், ஐம் சாரி மறந்து போயிட்டேன் அப்படின்னு நாமளே 10 தரம் சொல்கிறாப்பில் இருக்குது. பல காரியங்களை மறந்து போயிடுறோம். அந்த ஞாபக சக்தி தாரண சக்தின்னு பேர். இதுக்கு தான் சமிதாதானம் முதலானதுகள்லாம் இந்த மந்திரங்கள்லாம் வேத மந்திரங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணுறது, எங்களுக்கு இது மாதிரி கிரகிக்கிற சக்தியை கொடுக்கட்டும். அந்த தாரண சக்தியை இருக்கிற, அதாவது கிரகிக்கிற சக்தின்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, படித்து தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் தெரிஞ்சுன்னா மட்டும் போருமான்னு, அந்த தெரிஞ்சின விஷயம் உள்ளுக்குள்ளே ஸ்டோர் ஆகி இருக்கணுமே, தாரண சக்தி இருக்கணுமே, அது தரிச்சுன்னு இருக்கணுமே, அது மறந்து போயிடுது. இதெல்லாம் கொடுக்கட்டும்னு மந்திரங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணுறது. அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாம் இருக்குத்தான் இருந்தது. அதனால் ஞாபகம் மறதி ரொம்ப சகஜமாகிடுது. அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மறந்து போயிடுத்து, ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படிங்கிறா. ஒரு பெரிய பெரிய விஷயத்தை வேணால் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு. அதில் சொல்கிறா, நீங்கள் நமது சமஸ்கிருத லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா நமது அந்த கல்வி முறையில் பார்த்தா எல்லாத்தையும் ஒரு ஸ்லோக ரூபமாக இருக்கும். ஸ்லோக ரூபமாகவே வச்சு எல்லாத்தையும் நெட்ரு பண்ணுறது அப்படின்னு ஒரு பழக்கம். வேத படிப்புங்கிறதே அப்படி தானே. அந்த வேதத்தை காதால் கேட்டு 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 வாயால் சொல்லி அப்படியே எல்லாத்தையும் தரிச்சுன்னு அப்படியே தாரணை பண்ணி வச்சுட்டுருக்குறது. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஞாபக சக்திக்கு மூளைக்கு ஒரு பெரிய பயிற்சி. அப்புறம் சொல்கிறா, இந்த புஸ்தகம் பிரிண்டிங் அப்படின்னு ஒரு பிரிண்டிங் டெக்னாலஜி புஸ்தகம்னு வந்ததுக்கு அப்புறம்தான் எல்லாத்தையும் மூளையில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்காத இந்த புஸ்தகத்தில் போட்டு பிரிண்ட் போட்டு வச்சிடும். அதை எத்தனை பேர் எடுத்து பார்க்குறோம் என்னன்னு தெரியல. இப்போ அதுவும் போய் என்ன எடுத்துன்னு டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னு ஒன்று வந்துட்டதுனால எல்லாத்தையும் ஏதோ ஒரு மிஷினுக்குள்ளே தூக்கி அடைச்சி திரிச்சு வச்சுருக்கு. அவ்வளவுதான். கண்ட பலன் என்னென்ன, நம்மளோட மூளைக்கு இருக்கிற பவர் போனது தான் மிச்சம். அதனால் சின்ன சின்ன விஷயங்களோட ஞாபகம் இல்லாத வச்சுக்க முடியல அப்படின்னு சொன்னால் ரொம்ப அது வாஸ்தவமான விஷயந்தான். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோன்லாம் வரத்துக்கு முன்னால் இந்த டெலிஃபோன் நம்பர், எல்லா டெலிஃபோன் நம்பரும் மனப்பாடமாக இருக்கும். பல பேருக்கெல்லாம் நூற்றுக்கணக்கான டெலிஃபோன் நம்பர் மனப்பாடமாகவே இருக்கும். இப்போ ஆனால் இந்த செல்ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தருக்கான ஃபோன் நம்பர் ஞாபகம் இருக்கா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி. உடனே என்னென்ன இதில் பார்த்து தெரிஞ்சுக்கிறது, இந்த நம்பர் தான். என்ன ஆச்சு, இதில் அதை வச்சுக்கிற ஒரு சௌரியம் கிடைச்சோடனே நம்ம மூளையில் வச்சுக்கிறத எடுத்துட்டோம். ஒன்றுமே ஞாபகத்துக்கு இருக்கிறது இல்லை. நம்மளோட ஒரு டெலிஃபோன் நம்ம ஞாபகம் இருக்கிறது இல்லை, அது ஞாபகம் இருக்கல, இது ஞாபகம் இருக்கிறது இல்லை. ஒரு காலத்தில் பார்த்தா அவங்க உத்தியோகத்துக்கு போன புதுசெல்லாம் ஒரு பெரிய கம்பெனியெல்லாம் உத்தியோகமாக இருக்கிறது பார்த்தால் டிரான்சாக்ஷன்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். லெட்ஜர்லாம் தடியாக லெட்ஜர் இருக்கும். அது எல்லாம் மேனுவலாக கையால் எழுதி அது அத்தனையும் இனிமேல் டோட்டல்லாம் போட்டு இப்படி எல்லாம் பண்ணியிருந்தது.
எனக்கு கூட உத்தியோகம் பண்ணி இந்த சீனிவாசன் ஒருத்தர் இருந்தார். அவர்லாம் என்ன பண்ணுவார், 2 டிஜிட்டு 4 டிஜிட்டு 5 டிஜிட்லாம் அப்படியே சைமல்டேனியஸாக கூட்டிகிட்டே வருவா. அப்படி கூட்டுறத வாயாலேயே கூட்டின்னு போவாள். புண்ணு பொறுத்த பார்த்தா ஒரே பிரமிப்பாக இருக்கும். ஐயோ எப்படி வேலையில் முடியறது அப்படின்னு. அதெல்லாம் போய் அப்புறம் ஆடிங் மிஷின்னு ஒன்று வந்தது. அப்படி நம்பரை பண்ணி இப்படி இப்படி சுற்றணும், ஆடிங் மிஷின்னு வந்தது. அப்புறம் இப்போ இந்த வாயால் நம்ம புத்தியினால் கூட்டுறது போய் இனிமேல் ஆடிங் மிஷின்னு வந்து அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்து இப்படிலாம் ஒன்றுன்னா வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு விரிவாசரா எல்லாம் ஞாபகம் மருதி தான் வந்துடுத்தோம். ஞாபகம் வச்சுக்கிறது சின்ன சின்ன விஷயம் கூட ஞாபகம் வச்சுக்க முடியாது போயிடுத்து. அதுக்கப்புறம் சொல்கிறா இந்த வாய்ப்பாடுங்கிற புஸ்தகத்தையே இப்போ கண்ணால் காணுமேங்கிறா. ஒரு காலத்தில் ஸ்கூலில் சேர்த்தா வாய்ப்பாடு அப்படின்னு புஸ்தகம் 1 2 அப்படின்னு இந்த வாய்ப்பாடை நெட்ரூ பண்ணி ஒப்பிக்கணும். அது கணக்குக்கு பெரிய ஒரு உபகாரம். இப்போ அது மாதிரிலாம் இருக்கோ இல்லை. அந்த வாய்ப்பாடு புஸ்தகத்தையும் காணும். கணக்கு எதுவாக இருந்தாலும் 4 3 7 கூட்டினா 4 + 3 அப்படின்னு போட்டு = 7ன்னு அது சொல்கிறது. அதுக்கப்புறம் 4 + 3 7 அப்படின்னு நம்ம வாயில் சொல்கிறாப்புல இருக்குது. இப்படி எல்லாம் தேஞ்சு போயிடுத்து. இப்போ தான் வாய்ப்பாடு புஸ்தகத்தையே காணுமே அப்படின்லாம் சொல்லி இத்தனையும் சொல்லிவிட்டு இப்படி ஆயிடுத்தா இந்த காலத்துக்கு. இப்போ இந்த கம்ப்யூட்டர்னால் என்ன ஆயிடுத்துன்னார், அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி ஆயிடுத்து நினைக்கிறேன். இப்போ நினச்சி பாருங்க, கம்ப்யூட்டர் இல்லாத இனிமேல் உலகத்தில் ஏதானும் இயக்கம் இருக்குமோ, ஏதானும் பண்ண முடியுமோ? பண்ண முடியாது. அதனால் அப்படி இருக்கிற உலகத்துக்கு இந்த கம்ப்யூட்டருங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. நாம் என்ன பண்ணுறோமோ அதை என்ன பண்ணோம் அப்படின்னா, நாம் எந்த விஷயத்தை அதில் திணிக்கிறோமோ அந்த விஷயத்தெல்லாம் அந்த கிரகிச்சு வச்சுக்கிறது, வாங்கி வச்சுக்கிறது. அப்புறம் நமக்கு எப்போ தேவைப்படுறதோ அப்போது திருப்பி கொடுக்கறது. அது எப்படி வேணுமோ அப்படி கொடுக்கறது. ஆனால் அந்த கம்ப்யூட்டருங்கிறது நம்ம மனுஷ மூளைக்கு சமமாகுமோ? ஆகவே ஆகாது. ரொம்ப அபூர்வமான காரியங்களை அது பண்ணி கொடுக்குறாப்புல தெரிஞ்சால் கூட மனுஷ மூளைக்கு சமமாக அது ஆகாது. ஏன் அப்படின்னா அது ஒரு கருவி தானே, அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தானே. அது என்ன பண்ணும் அப்படின்னது, போட்டதை சாப்பிட்டதை திருப்பி வாயால் கக்கும், அவ்வளோதான். வாமிட் பண்ணுறாப்புல திருப்பி கொடுக்குறது. நம்ம என்னத்தை கொடுக்குறோமோ அதை இன்புட்டுன்னு கொடுக்குறோம், அதான் இன்புட்டுன்னு சொல்கிறோம். அதை உடனே உள்ளுக்குள்ளே வாங்கி சாப்பிட்டுட்டு உடனே அவுட்புட்டுன்னு திருப்பி நமக்கு கக்கிறது. நம்ம எப்படி சொல்கிறோமோ அப்படி கக்கிறது, அவ்வளோதான். அது ஏன் மனுஷ மூளைக்கு சமமாகாதுன்னு சொன்னேன்னா, அதுக்கு சிந்திக்க தெரியாது, யோஜனை பண்ண தெரியாது. ஆனால் மனுஷ மூளைக்கு யோஜனையும் பண்ண தெரியும். இத்தனையும் ஸ்டோர் பண்ணிக்க தெரியும். அதை ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டு கொடுக்கவும் தெரியும். அட் த சேம் டைம் சிந்திக்கவும் தெரியும். ஆனால் இதெல்லாம் பிரமிப்பாக இந்த கம்ப்யூட்டர் பண்ணுறதே வழிய சிந்திக்க தெரியாதுங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. இதுதான் மனுஷ மூளைக்கும் இந்த கம்ப்யூட்டருக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்லாம் சொல்லி இப்படி கம்ப்யூட்டரை பற்றி, கம்ப்யூட்டர்னால் என்ன, அது எதனால் வந்தது, அதோட பயன் என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய கிளாஸ் மாதிரி, ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி விரிவாக பேசின்னு இருக்கா. இந்த அம்மாவுக்கு அப்படியே விக்குச்சு போயிடுது. இது என்ன, அது வேடிக்கையாக இருக்குது. நாம் ஏதோ பயந்துன்னு இன்டர்வியூவில் ஏதானு கம்ப்யூட்டரை பற்றி ஏதானு கேள்வி கேட்டாக்க நமக்கு ஒன்றும் தெரியாது. கம்ப்யூட்டரை கண்ணால் பார்த்துருக்கோம், ஏதோ பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். ஏதானு கேட்டாக்க என்ன பண்ணுன்னு தெரியாத முழிச்சுட்டு பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும், லோன் சேங்ஷன் பண்ணணும்னு நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணலான்னு போனால் தரிசனம் பண்ணலான்னு இவர் என்ன பண்ணான்னு, சங்கராச்சாரியார் இப்போ கம்ப்யூட்டர் மாஸ்டர் ஆகிட்டார். ட்ரைனிங் போகிற இப்படி விவரமாக பேசுகிறா. ஆச்சரியமாக தானே இருக்கும் ஒருவாளுக்கு. எதிர்பார்த்துருப்பாளா? பெரியவாளுக்கு முன்னால் பெரியவா இப்படி இதெல்லாம் பண்ண போகிறான்னா எதிர்பார்த்துன்னு போவோம். அதுவும் நம்ம போயிருக்கிறதே, அதுதான் பெரியவா, அதுதான் சர்வஜன், ஆச்சரியம். இப்படி எல்லாம் பேசினா நான் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதை கேட்டு அந்தம்மா ஆச்சரியமாக இருந்தது. பிரசாதத்தை கொடுத்தா வந்துவிட்டா. இதை கேட்டதில் நான் இது மாதிரி லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணுன்னு கூட தோணலை. ஏதோ சாதாரணமாக தரிசனத்துக்கு போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வராப்பில் வந்துட்டா. உடனே என்றைக்கு கூப்பிட்டுருந்தாலும் பேங்க்குக்கு போனால், பேங்க்கில் போனால் அந்த மேனேஜர் பார்த்துட்டு இவாளை பற்றி எல்லாம் விசாரிச்சுட்டு, சரி கம்ப்யூட்டர் வாங்கணும்னு சொல்லியிருக்கேளே,
இப்போ கம்ப்யூட்டர் வாங்கினா அதை நீங்கள் யூஸ் பண்ணணும், என்ன பண்ணுவேன்? சரி, ஒன்று கேட்குறேன், சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன். கம்ப்யூட்டரோட யூசேஜ் என்னென்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். கம்ப்யூட்டரோட யூசேஜ் என்னன்னு கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பேன் அந்த அம்மா? நாமளே கற்பனை பண்ணிக்கலாம். என்ன பதில் சொன்னால? வேறு ஒன்றும் இல்லை, அதுதான் கம்ப்யூட்டரோட யூசேஜ் என்னங்கிறது தான் பெரியவா டீட்டெயில்டாக சொல்லிவிட்டாளே, அவ்வளவு ரசமாக வேற சொல்லிவிட்டாளே. இது மாதிரி புஸ்தகத்தில் கூட இவ்வளவு ரசமாக இருக்குமா தெரியாது. கம்ப்யூட்டரோட யூசேஜ் என்னன்னு கேட்டால் புஸ்தகத்தில் பார்த்தா கூட இப்படி இருக்குமான்னு தெரியாது. இப்படி பெரியவா என்ன சொன்னாலும் அதை அப்படியே இந்த அம்மா திருப்பி கக்கினா. அதாவது கம்ப்யூட்டர் என்ன பண்ணுறது, நம்ம கொடுக்குற விஷயத்தை வாங்கி உள்ளுக்குள்ளே வச்சுட்டு திருப்பி நமக்கு வேணுங்கிறதே திருப்பி கக்குறாப்புல இந்த அம்மா காஞ்சிபுரத்தில் பெரியவாங்கிற ஒரு వ్యక్తి கொடுத்த அந்த கம்ப்யூட்டரை பற்றி கொடுத்த விஷயத்தெல்லாம் அப்படியே காதில் வாங்கிட்டு இப்போ நேராக பேங்க் மேனேஜர்கிட்ட திருப்பி அவுட்புட்டாக கொடுக்குறா. அவர் ஆச்சரியப்பட்டார், என்ன இந்த அம்மா இந்த போர்டு போடுறா? ஏன்னா கம்ப்யூட்டரோட யூசேஜை இப்படி இல்லை, இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இப்படிலாம் திங்க் பண்ணி யாரும் சொல்லியிருக்க மாட்டாளே. இதெல்லாம் விசித்திரமாக இது மாதிரி ஆங்கிள்லாம் பெரியவாளுக்கு தானே தோணும். சொன்னால் அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். உடனே என்ன பண்ணார், உடனே சாங்ஷன்ட். அவ்வளோதான். இவ்வளவு இன்டெலிஜென்ட்டாக இருக்கீள் நீங்கள், இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுருக்கீள் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு கம்ப்யூட்டருக்கு லோன் சாங்ஷன் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, அமோகமாக அவ்வளோதான் அந்த வாழ்க்கை. இதுதான் பெரியவா. ஏதோ பெரியவாள்கிட்ட நம்ம போகிறதே வியாதி குணமாகணும், இனிமேல் அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், இனிமேல் இல்லை பெரிய வேதாந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுலாமே இருந்தால் கூட நம்மளோட வாழ்க்கைக்கு அவாவாளுக்கு என்னென்ன தேவையோ, எப்படி நமக்கு சௌரியமோ அதுக்கு ஏற்றாப்பில் அங்கேயும் எல்லா விஷயமும் இருக்குது அப்படின்னு தெரியுது. அதுதான் பெரியவாளை ஒரு பெரிய யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். மேட்ரு சுவாமிகள்னு பெரியவாளோட சிஷ்யர் இருந்தார். அவர் சொல்லுவார், கம்ப்யூட்டர் பெரியவாளை ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்படிம்பார். இந்த சூப்பர் மார்க்கெட்டில் என்ன அப்படின்னா, அங்கே கரிகாயும் கிடைக்கும், இனிமேல் பழமும் கிடைக்கும், துணிமணியும் கிடைக்கும், அதுவும் கிடைக்கும், இதுவும் கிடைக்கும், எல்லா சர்வசாமானும் கிடைக்கிறது இல்லையா. ஒரு போகிறவாளுக்கு யாராருக்கு என்ன தேவையோ அத்தனையும் கிடைக்கிறது. அவள் அந்தந்த விங்கில் போய் அள்ளிண்டு வரா. அதை போல் பெரியவாள்கிட்ட யார் வேணால் போகலாம், எப்போ வேணால் போகலாம், அவளுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம், அதை ரெடியாக கொடுக்கறதுக்கு காத்துனுப்பா அப்படின்னு தெரியுது. இது பெரியவாளோட சர்வஜன் அப்படிங்கிறதுக்கு சாட்சி. அதே மாதிரி இப்படி ஏதோ கம்ப்யூட்டருக்கு லோன் பண்ணால் வராதுன்னா அவளுக்கு வேணுங்கிறது தர அப்படின்னா இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதுலேயும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கலவைங்கிற இடத்துல பெரியவா இருக்கா, அங்கே ஒரு மடு இருக்குது, அதில் ஸ்நானம் பண்ணிவிட்டு ஜபம் பண்ணியிருந்தா. அப்போது ஒரு அப்பா அம்மா ஒரு பையனை அழிச்சுன்னு வந்திருக்கா. அந்த பையனை பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாத பிள்ளை அப்படின்னு. அதை பெரியவாள்கிட்ட சொல்கிறா, என் பிள்ளை, இந்த பிள்ளைக்கு ஒரு புத்தி சுவாதீனம் இல்லை, பைத்தியமாக இருக்குது, பெரியவா தான் ஏதானு பண்ணணும், அனுகிரகம் பண்ணும் அப்படின்னா. உடனே பெரியவா அவள்கிட்ட சொல்கிறா, என்ன பண்ண சொல்கிற, இவன் என்னமோ புள்ள பைத்தியமாக இருக்குங்கிற, உனக்கு ஒன்று தெரியுமோ, இந்த உலகமே பைத்தியக்கார உலகம்தான். பெரிய மகான்கள்லாம் அப்படி தானே சொல்கிறா, இந்த உலகத்தையே பைத்தியக்கார உலகம் அப்படிங்கிறா. ஏன்னா இதில் பல விஷயங்கள் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, காரியங்கள்லாம் இருக்குது. இந்த உலகத்தை விடு, அனானப்பட்ட ஈஸ்வரன் பரமேஸ்வரன் அவரையே ஒரு பக்தரை என்ன பண்ணுறார், கூப்பிட்றதையே பைத்தியமேனு தான் கூப்பிட்றார் அப்படின்னா. என்ன அப்படின்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பித்தா பெரியசூடி பெருமானே அருளால் அப்படின்னு முதல் பாட்டே இப்படி தானே எடுத்தோன்னு முதல் வார்த்தையே பரமேஸ்வரனை என்ன வாயார பித்தா அப்படின்னா பைத்தியமேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னார், அதுக்கேற்றாப்பில் அவரும் பைத்தியக்காரத்தனமாக பல விஷயங்கள் லீலையெல்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்னுட்டு. இந்த மதுரையில் திருவிளையாடலில் பிட்டுக்கு மனுஷன் வந்த கதைன்னு உனக்கு தெரியுமோ அப்படின்னா, அந்த பிட்டுக்கு மனுஷன் வந்த கதையில் பார்த்தா அண்டச்சராச்சரத்தையும் யார் படைச்சானோ அவனே கூடையில் மண்ணை சுமந்துன்னு இருக்கார். அது எதுக்காக, புட்டுதுங்கிற ஆசைக்காக. ஒரு வந்திங்கிற கழுவி புட்டு வியாபாரம் பண்ணின்னு இருக்கா. அவளுக்கு ஆள் இல்லை, சகாயத்துக்கு ஆள் இல்லைன்னு இவர் வைகையில் வெள்ளத்தை அடைக்கிறதுக்கு போய் கூலி என்ன கேட்குறேன்னு, புட்டு கொடுத்தா போரும் அப்படின்னு. அப்படியான அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அழகாக வேலையை செஞ்சுட்டு வந்தாரான்னார். இல்லை, அங்கேயும் போய் ஏதோ கொணாமனான்னு நடந்துட்டு ராஜாவுக்கு கோபம் வந்து அடி வேற பரம்பால வேற அடித்தார். இப்படி பெரம்படியும் பட்டுக்கிறார்,
புட்டுக்கு மண்ணை சுமக்கிறார், இத்தனையும் பண்ணிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாத ஒரு புட்டுக்காக பண்ணினார். அதனால் பரமேஸ்வரனையும் அவரையும் பைத்தியம்னு சொல்கிறா. அதனால் பித்தான்னு சொன்னதும் கரெக்டாக இருக்குது. அப்படி இருக்குது. அதே மாதிரி ஜடபரதர் அப்படின்னு ஒரு பெரிய ரிஷி, அவர் பார்த்தா பைத்தியமாக தான் இருப்பார். ரகுகுணங்கிற ராஜா என்ன பண்ணுறாருன்னார், அவரை பார்த்துட்டு இவர் பெரிய மகான் அப்படின்னு கூட தெரியாது, ஞானின்னு தெரியாத அவரை பல்லாக்க சுமக்க சொல்கிறான் அப்படின்னு பாகவதத்தில் கதை வருது. அவரும் உடனே நான் யாருன்னு நினச்சிட்டு நான் பெரிய ஞானியாக்கும், என்கிட்ட வேதாந்தம் கற்றுக்கோ அப்படின்லாம் சொல்லாத ஆஹான்னு உடனே பல்லாக்க தூக்கின்னு போகிறார். அதுக்கப்புறம் தான் பின்னால் தெரிஞ்சுட்டு ஓ இப்போ ஏற்பட்ட ஞானி அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவன் இதுங்கிறான். அதே மாதிரி நீ இன்னொரு கதை கேட்டிருக்கேன். ஒரு விஷ்ணு பக்தர், அந்த விஷ்ணு பக்தருக்கு பெருமாள் இனிமேல் கடலில் பார்க்கடலில் படுத்துன்னு இருக்காருன்னு இருக்கு இல்லையா, அதை பார்க்கணும்னு ஆசையாக இருந்ததான். அதனால என்ன பண்ணார், இந்த தண்ணியில் அவர் முழுகிட போகிறாருன்னு பயந்துட்டு சமுத்திரத்து தண்ணியெல்லாம் மொண்டு கொட்டிகிட்டே இருந்தானாம். இதை விட வேடிக்கை உண்டா பண்ணியிருந்தான். இந்த கதை கேட்டிருக்கியோன்னு. சரி, காமாட்சி கிட்ட ஒரு பைத்தியம் வந்தது. ஒரு வெறும் பைத்தியம் இல்லை, ஊமையோட பைத்தியம் அது. அந்த ஊமை பைத்தியத்துக்கு அம்பாளோட கடாட்சம் பட்டத்தினால என்ன எடுத்துனார், கவிஞராகி 500 ஸ்லோகம் பாடித்து. அதனால் மூக பஞ்சசதி அப்படின்னு பேர் அப்படின்னு அந்த கதை. அப்புறம் நீ இப்போ என்கிட்ட வந்திருக்கிறாப்புல ஆதிசங்கரர் அந்த கர்நாடகாவில் மேற்கு சமுத்திரக்கரையில் யாத்திரை பண்ணிட்டு போகிறதே அங்கே ஸ்ரீபலி அப்படின்னு ஒரு இடம். அந்த ஸ்ரீபலியில் வந்திருக்கிறதே அங்கே ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தைய ஒன்று மாதிரி அழிச்சுன்னு வரா, உங்களை மாதிரி. அவர்கிட்ட ஆச்சாரியர்கிட்ட வந்து சொல்கிறா, இந்த குழந்தை கொஞ்சம் ஒன்றும் பேச மாட்டேங்கிறான், பதில் சொல்ல மாட்டேங்கிறான், பிரம்ம பிடிச்சாப்புல இருக்கான், நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணும் அப்படின்னா. உடனே ஆச்சாரியர்கள் கேட்டாரான், நீ யாருப்பான்னு கேட்டால் அந்த குழந்தை இத்தனை நாள் பிரம்ம பிடிச்சாப்புல ஒன்றும் பதில்கள் சொல்லாதது இப்போ பெரிய ஸ்லோகமாக சொல்ல ஆரம்பிச்சு கொடுத்து. ஸ்லோகமாக சொன்னால் எல்லாருக்கும் ஆச்சரியம். அதுதான் ஹஸ்தாமலகியம் அப்படின்லாம் பின்னாலெல்லாம் சொல்லப்படுறது. அப்படி ஒரு பெரிய ஞானியாக இருந்திருக்கார். ஆனால் வீட்டுக்கு அழிச்சினுமோன்னா அங்கே பேசாத இருக்குது, பிரம்ம பிடிச்சாப்புல இருக்குது. அப்புறம் உடனே திருப்பி அழிச்சுன்னு வந்தால் இங்கே பேசுறது. ஆச்சாரியால் சன்னதிக்கு வந்தால் அது பிரம்ம பிடிக்காத சாதாரணமாக இருக்கிறாப்புல பேசுகிறாப்புல இருக்குது. வீட்டுக்கு போனால் ஒன்றும் பிரம்ம பிடிச்சாப்புல இருக்குது. என்ன பண்ணுறேன்னு தெரியல அந்த அப்பா அம்மாவுக்கு. அப்புறம் ஆச்சாரியர் சார், உங்கள் புள்ள பேசின்னு நார்மலாக இருக்கணும் அவ்வளவு தானே அப்படின்னு. அவன் எங்கே இருக்கானோ அங்கே விட்டுடுங்கோ அப்படின்னா இவர்கிட்டயே விட்டு போயிடா. அதுக்கப்புறம் பெரிய பிரம்மனிஷ்டராக இருந்து ஹஸ்தாமலக ஆச்சாரியார் அப்படின்னு பேர் பெற்றவராக இருக்கார் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதே மாதிரி திருவண்ணாமலை கேள்விப்பட்டிருக்கோ, சேஷாதிரி சுவாமிகள்னு இருந்தார். அவரை யாரானு கிட்டக்கு வந்தாக்க கல் எடுத்து அடிப்பான். போ சீச்சி போ அப்படின்னு கிட்டக்க. அவர் ஏதோ குகையில் எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருப்பான். யாரானு இவர் பெரிய ஞானின்னு இவரோட பெருமையை தெரிஞ்சுட்டு மகான்னு தெரிஞ்சுட்டு கிட்டக்கு வரலாம் அப்படின்னா தூக்கி கல்லை விட்டு அடிப்பான். கிட்டக்கு வராது அப்படின்னு. அதுமாதிரி திடீர்னு போயிட்டே போய் எந்த கடையிலையான எதையானு போய் டபக்குன்னு தொட்டால் அந்த கடையில் அமோகமாக இருக்கும். எதானு யாரானு வச்சுருந்தா எடுத்து வாயில் போட்டுனார்னா அவளுக்கு அன்றைக்கி பெரிய அதிர்ஷ்டம். இப்படி இல்லாமல் அவர் தெரிஞ்சிருந்தார். பார்த்தா அசல் பைத்தியம் மாதிரியே தான் இருந்தார், ஆனால் பெரிய மகானாக இருந்தார். அப்படி திருவண்ணாமலை கேள்விப்பட்டிருக்கியோன்னா. அதேமாதிரி அப்பைய தீட்சிதர் அப்படிங்கிறவர் தனக்கு பக்தி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு வைத்தியமாக மாறி டெஸ்ட் பண்ணார். அப்படி இருக்கிறதே தான் உண்மத்த பஞ்சாசத்தன் பண்ணினார் அப்படின்லாம் சொல்லிவிட்டு, நான் கூட பைத்தியமாக ஆகணும்னு தான் பார்க்குறேன், பைத்தியம் ஆகிட்டா தேவையில்லையோன்னு தோன்றது, ஆனால் எப்படி போகிறதுன்னு தான் தெரியல அப்படின்னா. வந்தவாளுக்கு எப்படி இருக்கும், பிள்ளைக்கு கொஞ்சம் சரியில்லை அனுகிரகம் பண்ணுங்கன்னா. அப்புறம் சொல்கிறா, எதுக்காக சொல்கிறேன்னா அந்த பைத்தியமாக இருந்தால் பாவம் இல்லை, கள்ளங்கப்படம் இல்லை, அப்படியே உள்ளே இருக்கிறத வழியில் அப்படியே வார்த்தையாக பேசுறது, பாவம் சேராத இருக்குது. அதனால் ஏதோ ஜென்மாந்திரத்தில் பண்ணினத்தை பிராரப்தத்தை கழிக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கா, இப்போ இனிமேல் புதுசாக பாவம் சேராத இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு. அதுமாதிரி பிரதோஷ மாமான்னு இருந்தால் அவரோட பசங்க 2 பேரும் அப்படி இருந்தால் அவளுக்கு சரி பண்ணணும்னா பெரியவா சொன்னா, அவள் ஏதோ பிராரப்தத்தை கழிக்க வந்திருக்கா ரிஷிகள்லாம், அதனால் அவள் பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும், நான் பிராரப்தத்தில் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு மாமா சொன்னது, பிராரப்தத்தில் இன்டர்ஃபியர் பண்ண வேண்டாம், தாங்கிக்கிற சக்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை நிறைய தரேன் அப்படின்னு. அப்படி தான் இவாளுக்கும் இப்படிலாம் சொல்லிவிட்டு அவளுக்கு என்ன ஆறுதல்னா இதை தாங்கிக்கிற சக்தியை பூர்ணமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாள். அதுதான் பெரியவா சன்னதின்னு சொல்லி நம்ம குறைய போக்கணும், அவ்வளோதானே. அது எப்படி போக்கினான்னு
அப்படின்னு சொல்லி அந்த பெரியவா பெருமையில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.